நேற்று ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் டெய்லி வேர் இதெல்லாமே தனியாக வந்து அடுக்கி வச்சுருப்பேன். அது போக வந்து வெளியே போடுற மாதிரியான அவுட்ஃபிட், பாப்பாவோடது இதெல்லாமே வந்து பீரோவில் வச்சுருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கழிச்சு போட்டு அதில் ரேர் யூஸ், அதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நான் வந்து எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். பீரோலையும் சரி, இல்லை என்ன மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி பவுச்சில் வந்து நம்ம எதுனாலுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தால் இன்னொன்று கலைஞ்சிரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பவுச்சை எடுத்துகிட்டு அதில் இருக்க ட்ரெஸ் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு மித்தம் வந்து அப்படியே எடுத்து வைப்போமா. ஸோ கலையாமல் இருக்கும். நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அடுக்கி வைக்கிற வேலை இருக்காது. என்ன போல் ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கவங்களுக்கு இது இன்னுமே பெஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் டஸ்ட் சேராமல் இருக்கும். பீரோவில் இருக்கிறதும் சரி, வெளியே ஃபுல்லாக ஷெல்ஃபில் இருக்கிறதும் சரி, மேக்ஸிமம் என்னோட ட்ரெஸ் அப்புறம் பாப்பாவோடது இந்த ஒரே ஒரு ஷெல்ஃபில் பாதி பிளேஸ் மட்டும்தான் ஹஸ்பண்டோடது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.